ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஸ்ரீகாந்த் கருணேஷ் நம்மளை பத்தி தனிப்பட்ட தாக்குதல் இப்ப பண்ணாரு. ஒரு காகித புள்ளினாரு, அறிவில்லாதவர் என்றார். இதெல்லாம் ஓகே, அவர் சொல்லட்டும். ஏன்னா அவருடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அறிவியல் அறிஞர் அப்படின்னாரு. அதுக்குள்ள சர்க்காசிசம் இருக்கலாம். தனிப்பட்ட நேரடியா சொன்னாரு. அறிவில்லாதவர்னு நான் சொல்லல, அறிவில்லாதவர்னு சொன்னார் அவரு. நீங்க வேணா போட்டு பாருங்க. சரி, தனிப்பட்ட நம்ம தவிர்த்தறலாம். அவர் லெவலுக்கு நான் எனக்கு வேணா அறிவு இல்லாம இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன், இவர் சொன்ன அனைத்தும் சரி உங்க தகுந்த நீங்க பேசுவீங்க சார். அதனால பிரச்சனை இல்ல, பேசுங்க. என்ன சொல்றேன், அவர் சொன்ன விதத்தை நாங்க எழுப்பக்கூடிய சந்தேகத்தினுடைய டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னார் அவர். டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவர் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. நாங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. ஒரு பிஇ படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு பையனுக்கு கூட தெரியும், ஒரு ரீட் ஒன்லி மெமரி சிப்ல ஒரு ப்ரோக்ராம் 10 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதினாலே நிரூபிக்க வேண்டியதானே. தேர்தல் ஆணையம் மிஷினை கொண்டு வந்து வச்சாங்கல்ல, நீங்க எல்லாம் வந்து அப்ப உங்க அறிவியல் அறிவு எங்க போச்சு? அப்ப போய் காட்ட வேண்டியதானே. இல்ல நம்ம இது ஒரு சிக்கலா இருக்கு கர்ணேஷ். நான் கன்னியாகுமரி பேசுறேங்க. இல்ல இல்ல நீங்க அந்த அறிவுன்றதெல்லாம் வேண்டாம் சார். நம்ம விவாதத்துக்கு தவறா போயிடுறாரு. அது எப்படி? இல்ல வேண்டாம், தேர்தல் ஆணையம் அனுமதிக்க முடியாது. தேர்தல் ஆணையம் மிஷினை கொண்டு வந்து வச்சாங்களா இல்லையா சார்? அதுதாங்க விவாதம். வச்சாங்களா இல்லையா? அதுதான் விவாதமே. நம்ம பேசுறோம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க போய் நிரூபிக்க வேண்டியதுதானே. பொன்ராஜ் கொஞ்சம் காத்துருங்க. பொன்ராஜ் இல்ல குறுக்கீடு வேண்டாம். எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? ஆக்ட் பண்ணி காட்டுங்கங்கற. வச்சாங்க கண்டிப்பா. இல்ல கர்ணேஷ், பொன்ராஜ் நீங்க அமைதியா பேசக்கூடியவர், தனிப்பட்டு வேண்டாம் திரு பொன்ராஜ். பேசுறாரு அவரே. இல்ல திரு பொன்ராஜ், நான் பேச விடுங்க, அனுமதி பண்ணுங்க. இல்ல கட் பண்ணுங்க அவரோட ஆடியோவை. திரு பொன்ராஜ் தனிப்பட்டு வேண்டாம், வாங்க ப்ளீஸ். அப்ப ஊழல பேசக்கூடாது. ஊழல பேசினா அவர் எதுவுமே பேச முடியாது. ஒரு வாங்க பொன்ராஜ் ப்ளீஸ். நான் கேக்குறது என்னன்னா, ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனுக்கு தெரியும் ரீட் ஒன்லி மெமரி சிப்ல ரைட் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு சாஃப்ட்வேர் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்லயே இந்த மெஷினை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். இது வந்து சின்ன படிச்சவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, எதற்காக இந்த சந்தேகம்? இது வந்து பிஜேபி அரசு எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் ப்ராசஸ்ல தலையிட்டது. ரெண்டாவது, சுருக்கமா பொன்ராஜ் சொல்ல விடுங்க. அவர் எவ்வளவு நேரம் பேச விட்டீங்க? திரு பொன்ராஜ் சுருக்கமா என்ன சொல்றது? இல்ல திரு பொன்ராஜ், நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பாருங்க. நான் உங்களுக்கு முதல்ல 8 நிமிடம் கொடுத்தேன், குறுக்கீடு இல்லாம கொடுத்தேன். நீங்க அதெல்லாம் கவனிக்க கூடியவர் தான். இப்ப நீங்க கொஞ்சம் ஆவேசம்ன்றதுனால கவனிக்க மறந்துட்டீங்க. அவர் சொன்னதை நான் கவுண்டர் பண்ணுமா இல்லையா? சரி, சுருக்கமா சொல்லுங்க. மற்ற விருந்தினர்கள்ன்றதுனால நினைவூட்டுறேன் பொன்ராஜ். சரி, ஓகே. அதாவது என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றதுக்கு நான் கவுண்டர் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய அனைவருக்குமே இது தெரியும். ஒரு ரீட் ஒன்லி மெமரி சிப்பை எங்க சேஞ்ச் பண்ணலாம்? மேனுஃபேக்சரிங் டைம்ல சேஞ்ச் பண்ணலாம், ரிப்பேர் டைம்ல சேஞ்ச் பண்ணலாம். எங்க சந்தேகம் வருது? 3.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து டிஃபெக்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். ஒரு பட்டனை கிளிக் பண்ணா 2 வட்டம் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்றது ப்ரூவ் ஆனது. இது மாதிரி எத்தனையோ சம்பவம் நம்ம பேசலாம். எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. போன எலெக்ஷன் 2019 எலெக்ஷன் பேசலாம் பொன்ராஜ். காத்துருங்க, நான் அடுத்த சுற்று நேரம் தரேன். நான் நிறைய விருந்தினர்கள் ஓட்டுக்கு 2 ஓட்டு போட்டதெல்லாம் எங்கேயும் கிடையாது. இல்ல காத்துருங்க, நான் தரேன். காத்துருங்க 2 பேருமே. ஷானவாஸ் 2019 இல்ல பொன்ராஜ் காத்துருங்க, எனக்கு நேரமின்மை. நான் 20 நிமிஷத்தை கடந்து இருக்கிறோம். அதுக்காக தான் நேர நெருக்கடின்றதுனால தான் நான் உங்களுக்கு குறுக்கிட வந்தேன். கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிஜேபி கார மிஸ்டர் கருணேச அடுத்தவங்க பேசும்போது நான் தவிர்க்க சொல்றேன். நீங்க காத்துருங்க, நான் உங்களுக்கு மினிமம் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அவர் சரி, நம்ம தனிப்பட்டு வேண்டாம் பொன்ராஜ், நேரம் ஓடிட்டே இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். 2 பேருமே காத்துருங்க. நான் ஷானவாஸ்ட போக வேண்டியிருக்கு. 2 பேருமே காத்துருங்க. பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இல்லைனா ஷானவாஸ் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.